லவ் அன்டேங்கிள்டு அப்படிங்கிற ஒரு சவுத் கொரியன் ரொமான்ஸ் காமெடி படம் எப்படி இருக்குது? இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோயின் ஒரு 16 வயசு ஸ்கூலுக்கு போகிற ஒரு பொண்ணு. அப்படி அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் ஒரு பையன் இருக்கா. அந்த பையனை இந்த பொண்ணு லவ் பண்ணுறா. ஆனால் இந்த விஷயத்தை அந்த பையன்கிட்ட இந்த பொண்ணால் சொல்ல முடியல. எதுக்காக அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு இந்த சுருட்ட முடி இருக்க வச்சு அந்த பொண்ணுக்கு அது நல்லா இல்லை அப்படின்னு. இந்த முடியை ஸ்ட்ரைட் ஆக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம லவ்வை நம்ம அந்த பையன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறா. இதில் இந்த படத்தோட ஹீரோ அப்போ தான் அந்த ஊருக்கு புதுசாக வராரு. அப்படி ஹீரோயின் படிக்கிற அதே ஸ்கூலில் தான் ஹீரோவும் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீரோயின் இவங்க 2 பேருமே ஒன்றா சந்திச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ இந்த ஸ்கூலுக்கே வந்திருக்காரு. அப்படி இந்த ஸ்கூலில் இவங்க 2 பேருமே நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, நல்லா ஃப்ரெண்ட்ஸாக பழகுறாங்க. அப்படி இவங்களுக்குள்ளே எப்படி அந்த லவ் வருது? இதில் ஹீரோயின் ஆல்ரெடி ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க அதே ஸ்கூலில். இதில் ஹீரோவும் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அப்படி இவங்க 2 பேரில் ஹீரோயின் யாரை லவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ஒரு செம்ம சூப்பரான படம் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் எங்கேயுமே போர் அடிக்கல. படத்தோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் படம் ஃபுல்லாகவே நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுக்கான ரீசன் அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் தான். இவங்க 2 பேரும் இந்த படத்தில் இல்லை அப்படின்னா இந்த படம் இந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் இவங்க 2 பேரும் இந்த படத்தில் இருக்க வச்சு இந்த படத்துக்கே அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரோட இந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க இவங்க 2 பேருமே. அதில் ஹீரோயின் கடைசி வரைக்கும் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. ஹீரோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினோட மனசில் மட்டும் ரொம்ப ஈஸியாக இடம் பிடிச்சிருப்பாரு. அப்புறம் இந்த படத்தில் வரக்கூடிய காமெடியெல்லாம் நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் இந்த படம் சுவாரஸ்யமாக இருந்ததுக்கான ரீசன் அப்படின்னா, மொத்தத்தில் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான். தமிழ் டப்பிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க.